வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுவதுதான் தற்போது புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க ₹1 ஆவினில் மோர் வழங்க வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எடப்பாடி திமுக அரசின் செயல்பாடுகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை குறிவைத்து சவுக்கு சங்கர் தனது சவுக்கு ஊடகத்தின் மூலம் தினமும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் ஊடகத்தில் பணியாற்றும் ஊழியர்களை திமுக அரசு கைது செய்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்பதை மனதில் வைத்தே கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது. இந்த தடுப்பூசியால் எந்த பக்க விளைவும் ஏற்படாது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸுக்கு எதிராக ராஜ்பவன் பெண் ஊழியர் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்துள்ள நிலையில் ஆளுநர் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் கருகி வருகின்றன. விவசாயிகளின் துயரை துடைக்க மரத்திற்கு ₹10,000 வீதம் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன் ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கொங்கு மண்டல தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டில் டிவி இல்லாததை சாதகமாக்கி செல்போனில் ஆபாச படம் காட்டி 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து 3 மாத கர்ப்பமாக்கிய தாயின் கள்ளக்காதலனை போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னையை பொறுத்தவரை தற்போதைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்தர் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி நிறைவு